வாங்க என் கூட. இங்க நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்தை பார்க்க. இங்க பாருங்க ராதிகா, எல்லா விஷயத்துக்குமே ஒரு பொறுமை இருக்க. உங்களோட நிலைமை என்னங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னோட நிலைமை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் உங்க கணவன் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. உங்க குடும்பத்து கூட எந்த உறவும் இல்ல. என்னுடைய நிலைமையை இப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இங்க அடிக்கடி வராதீங்க. இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. சபாஷ். என்ன ராதிகா மேடம், நான் உங்க கையை பிடிக்க நினைச்சப்ப அவ்வளவு கோபப்பட்டீங்க, பலார்னு அரைஞ்சீங்க. அதை இன்னும் என்னால மறக்கவே முடியல தெரியுமா? ஆனா அபேவோட கையை இந்த ஊர் மக்கள் முன்னாடி பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த கூச்சமும் கிடையாதா? என்கிட்ட இல்லாதது அப்படி அபேகிட்ட என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நல்லவ மாதிரி வேஷம் போடுறத முதல்ல நீ நிறுத்து. ஒரு தடவை மட்டும் நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கோ. ஏன் உன் புருஷன் உனக்கு கொடுக்காத அளவுக்கு சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இதுக்கப்புறமும் நீ ராதிகா கிட்ட மரியாதை இல்லாம பேசினா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். வாயண்டா. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. ராதே ராதே. நீண்ட காலம் ஆகிவிட்டது. ஆக்ராவிற்கு வந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்க விரும்புகிறேன். ராதிகாவை பார்க்கவும் அவளோடு பேசவும் ஆவலாக இருக்கிறோம். ஒருவேளை உங்கள் அனைவராலும் ஒரு நாளாவது இங்கு வந்து தங்கி செல்ல முடியுமானால் அது எனக்கும் மற்றும் தேவகிக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தரும். முன்பு நாங்களாவது எப்பொழுதோ உங்கள் அனைவரையும் வந்து சந்தித்துவிட்டு சென்றிருக்கிறோம். ஆனால் இங்கு அம்மாவுக்கு இப்பொழுது தினம் தினம் உடம்புக்கு முடியவில்லை. மூட்டு வலியின் காரணமாக அவர்கள் உட்காரவும் எழுந்திருக்கவும் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதனால் அவர்களை தனியாக விட்டுவிட்டு வெளியில் சென்று யாரையும் பார்த்து வர முடியவில்லை. பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க. ஆமாம்மா, இவ்ளோ வயசானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கஷ்டம் கூட பெருசா தானே தெரியும். இயற்கையோட தர்மமே அதானே. நாம என்ன விதைக்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். வாசு, வாய் மூடு. அவங்க வயசுல பெரியவங்க. பெரியவங்களை பத்தி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு வேலை செய் விவேக், இந்த லெட்டருக்கு உடனே பதில் எழுது. ஆமாம்மா, அப்புறம் நான் தேவாவை பார்த்த விஷயத்தையும் அவங்களுக்கு எழுதிடுறேன். வேணாம் விவேக், இப்ப இருக்கிற நிலைமையில அதை சொல்ல வேண்டாம். இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாரும் ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரம் எழுத ஆரம்பி. சரிம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. நீ இந்த மாதிரி அவளோட போட்டோ உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ராதிகா உனக்கு முன்னாடி அந்த அபவே அவ இங்க இருந்து கூட்டிட்டு போயிடா போல இருக்கு. அண்ணா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை நேரடியா சொல்லுங்க. விஷயம் ரொம்ப தெளிவா இருக்குமா.
அந்த அபய் என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். ஒரு வார்த்தை கூட அவ ராதிகாக்கு எதிராக கேட்கவே மாட்டேங்கிறான். என்னது? இன்னைக்கு அவன் ஆபீஸ் வாசல்ல அந்த ராதிகா அவனோட கைய புடிச்சுக்கிட்டு ஜாலியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. நான் என்னன்னு கேட்டதுக்கு அந்த ஊர் பேர் தெரியாதவன் என் கணத்துல பலார்னு அரைஞ்சிட்டான். என்ன சொல்றது குட்டிமா? அந்த அபய் கிட்ட இன்னைக்கு அவன் யாருன்ற உண்மையை நான் சொல்லியிருப்பேன். ஆனா என்ன பண்றது, அந்த ஆண்டவன் என்ன ரொம்ப நல்லவனா படைச்சிட்டானே. அந்த அறையை என்னால மறக்கவே முடியாது. கண்டிப்பா நான் இதுக்கு பதிலடி கொடுப்பேன். கணிக்கா எதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ ஹலோ அபய், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கணிக்கா ஆபீஸ்ல வேற என்ன பண்ணுவாங்க? நீ சொல்லு, நீ எதுக்காக ஃபோன் பண்ண? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேனா? இல்லனா ஃபோன் பண்ண கூடாதா என்ன? இல்ல, நான் அத சொல்ல வரல. நீ திடீர்னு இப்படி ஃபோன் பண்ண உடனே தீபுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன். தீபு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் சரியில்லை. என்ன என்னாச்சு? நீங்க இல்லாம மனசே சரியில்லை. சரி, நான் ஒண்ணு கேக்கட்டுமா? நீங்க போய் சாப்பிட்டீங்களா இல்லையா? இந்த 5 வருஷத்துல நீ இதுவரைக்கும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டதே கிடையாதே. நான் சாப்பிட்டனா இல்லையான கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவையா நான் உங்ககிட்ட இப்பதான் அன்பா பேசுற மாதிரி சொல்றீங்க. அபய், எப்பவுமே உங்க மேல எனக்கு அன்பு இருக்குன்னு தெரியுமா இல்லையா உங்களுக்கு? நீங்க தான் என்னை பத்தி கவலைப்படுறதே இல்லை. அபய், நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? ரஞ்சன் உங்ககிட்ட சொன்ன நினைக்கிறேன் ராதிகா இங்க வந்தத. என் மேல சந்தேகப்படுறதை விட்டுட்டு என்ன நம்புனா அது நல்லது. சரி அபய், உங்க மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். நிச்சயமா நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. சரி, இப்பவாது பதில் சொல்லுங்களேன். இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடுறேன். ஹலோ, விஸ்வா இருந்தா வர சொல்லுங்க. சார், என்ன வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா, இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு டீட்டெயிலாக கொடுங்க. எடுத்துட்டு வாங்க. மாதாராம்ஜி, என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருந்து வந்து அந்த ப்ரோக்ராமுக்காக உங்களை இன்வைட் பண்ணாங்கல்ல, நீங்க போனீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்ன பிரயோஜனம் அனுமான்? அவங்க குடும்பத்துக்கு நமக்கு என்ன கொடுக்கல்வாங்க? மாதாராம்ஜி, இப்ப அதுக்காகத்தானே உங்களை நாங்க போகவே சொல்றேன். இப்ப நீங்க போய் பார்க்க போற ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க 600 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ளவங்க. யோசிச்சு பாருங்க மாதாராம்ஜி, அவங்களோட இடம் உங்களோட மூளை. ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா அதுல இருக்கும். அப்படி நாம மட்டும் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க கிட்ட நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கிட்டா பிசினஸும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். அவங்க என்னமோ ரொம்ப நேர்மையானவங்கன்னு கேள்விப்பட்டேனே. மாதாராம்ஜி, நான் அதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டேன். இந்த நேர்மை நாணயம் முன்னாடி இருந்த வம்சத்தோட அழிஞ்சு போச்சு. இப்ப அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம மாதிரி தான். இதுக்கு மேல தயங்காம இன்னும் 3 நாள்ல நீங்களே அவங்கள போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். எல்லா விஷயமும் தெளிவாயிடும். இதுவும் நல்ல யோசனை தான் அனுமான். நீ சொன்ன மாதிரியே போய் பார்க்கறேன். சார், இப்போ மீட்டிங்ல கொட்டேஷன் ஃபைனல் பண்ணோம்ல, அந்த டாக்குமெண்ட் இது. நீங்க இதுல இமீடியட்டா சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உடனே இதை ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். சரி, நீங்க ஃபைலை வச்சுட்டு போங்க, நான் சைன் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.
அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில வரீங்களா? வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது. போங்கம்மா. இந்த மாதிரி நீங்க நான் தொடர்ந்து வரதால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. உங்க வீட்டுல உங்களை தேடிட்டு இருக்க போறாங்க. நீங்க கிளம்புங்க. நீங்க இல்லாம நீங்க இல்லாம வீடு வீடாவே இல்ல, வெறும் 4 செவராத்தான் இருக்கு. அந்த 4 சுபத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு உண்மையும் மாற போறது இல்ல. உண்மை என்னன்னா, நான் தேவா கிடையாது, நான் அபே. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க கொஞ்ச நேரம் எனக்காக நேரத்தை ஒதுக்குவீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன பேச போறீங்கன்னு. உங்க பேச்சு உங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்க, என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துத. ஆனா ஏன்னு தெரியல, உங்களோட இந்த பரிதாபமான முகத்தை பார்க்கறதுக்கு என்னால தாங்க முடியல. நான் வேண்டாலும் நினைச்சாலும் உங்களோட நினைவு என் மனசுல வந்துகிட்டே இருக்க. அப்படின்னா வீட்டுக்கு வாங்கல. போதும், இதுக்கு மேல பேசாதீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே என் வழியில தயவு செஞ்சு குறுக்கிடாதீங்க. நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க, அதான் 2 பேருக்கும் நல்லது. உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நீங்க தான் என்னோட புருஷன், நீங்க தான் மகா பண்டிதர். இந்த விஷயம் எல்லாம் இன்னும் 3 நாள்ல ஞாபகத்துக்கு வரலன்னா, அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா பாடுபட்டு நாங்க பாதுகாத்து வச்சிருந்த அந்த மகா பண்டிதர் பதவி ஒரு கெட்டவன் கைக்கு போய் எல்லாம் தப்பாயிடும்.
தவறான கைக்கு போயிடும். அப்படி நடக்க கூடாது. அம்மா சீக்கிரம் வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். விவேக்கானே உங்களையும் தான். நான் இதை எடுத்து வைக்கிறேன். வேண்டாம் வாசு, இரு நானே அட இருக்கட்டும், விடுங்கம்மா. அட ஏன் இந்த வேலையெல்லாம் இப்போ செய்றீங்க? எல்லாம் அப்புறம் பண்ணலாம்ல. வாங்கம்மா, முதல்ல சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது. ஆமாப்பா, முதல்ல நீயும் வாசுவும் சாப்பிடுங்க. சின்ன மருமக வந்ததுக்கு அப்புறம் நானும் அவளும் சாப்பிட்டுக்கோ. சின்ன மருமக இன்னும் வரலையாம்மா? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, சின்ன மருமக எங்க போனா? வேற எங்க போவா? தேவாவை பார்க்க தான் போயிருக்கா. தனியாவா? நீங்களும் போக சொன்னீங்களா? என்னம்மா நீங்க வாசு வயது கூட்டிட்டு போக சொல்லிருக்கலாம்ல. பாருங்க இப்போ. நான் ஏன் தனியா போக விட்டேன்னு எனக்கு புரியல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் விவேக், பெரிய தப்பு. வாசு எடுத்து வை. சின்ன மருமக வந்துட்டோம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிண்ணா, நான் அதோ வரேன். விவேக் நீ சாப்பிடுப்பா, எல்லாம் ஆறி போகுது இல்ல. இல்லம்மா, வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அண்ணா, நான் போய் ராதிகா நீ தேடி பார்த்துட்டு வரேன். என்னடா உன்ன ஒரு கப் டீ சூடா கொண்டு வாடான்னு சொன்னா இப்படி 6 டீயை கொண்டு வந்து கொடுத்துருக்க. இதுக்கு சர்பத்தை கொடுக்கலாம்ல. மரியாதையா சூடா டீ போட்டு எடுத்துட்டு வா. என்ன அபே மாப்பிள, எப்ப வந்தீங்க? நல்ல வேளை வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. வெளியே மழை ரொம்ப அடிச்சது இல்ல. சூடா டீ சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு நடந்தது எதுவுமே சரியில்லை. வெளி விஷயங்கள் வீட்டுக்கு வராம இருந்தா அதுவே நல்லது. டீ சொன்னா இன்னும் வரல, அதை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கணிக்க கிட்ட உன்னை தவிர வேற யாரு சொல்லிருக்க முடியும்? அவகிட்ட அதை நீ சொல்லிருக்க கூடாது. தேவையில்லாம அவளும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டா. கணிக்காவோட கஷ்டம் மட்டும் உங்க 2 கண்ணுக்கு நல்லா தெரியுதா அபே? ஆனா உங்களால நான் இந்த வீட்டுல இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கதும் உங்க கண்ணுக்கு தெரியல. அதையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. எனக்கு நல்லா புரியுது ரஞ்சன். நான் அரைஞ்சதுனால உன் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ ராதிகா கிட்ட என்னெல்லாம் சொன்னீயோ அந்த அறைக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ பட்ட அவமானத்துக்கு முன்னாடி இந்த அறை ஒண்ணுமே கிடையாது. இனி இந்த விஷயத்தை பத்தி என்னாச்சு? என்ன பிரச்சனை மாப்பிள்ளை தம்பி? என்ன செஞ்ச நீ? மறுபடியும் மாப்பிள்ளை தம்பி ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டீங்க? இல்லம்மா, நான் ஏன் அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க போறேன்? ஒரு டீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல மாத்தாராம்ஜி. ரஜன் சொல்லிட்டு இருந்தா இப்ப நடக்கிறது எதுவுமே சரியில்லைண்ணா. ஆமாம்மா, மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு நான் எப்ப ரெசார்ட் கட்டுறேன்னு தெரிய வந்ததோ அப்ப இருந்து ஜமீன்தார்கள் நிலத்தை விற்க தயாரா இருக்காங்க. அது விஷயமா இன்னைக்கு கூட 2 மீட்டிங் முடிஞ்சது. அவங்க கூட பேச்சுவார்த்தையில முடிஞ்ச மாதிரிதான். நீங்க ஒரு தடவை பார்த்து ஃபைனல் பண்ணிட்டா. நீங்க இருக்கும்போது நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாப்பிள்ளை தம்பி. தீபு தூங்க கூப்பிடுறாங்க ஐயா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாத்தாராம்ஜி. தீபு, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. நல்ல பசங்க இவ்வளவு நேரத்துல டிவி பார்க்க கூடாது. ஏன் என்ன தூங்கல? உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ரொம்ப நல்லது. இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா தூங்கலாம். முதல்ல நீங்க தூங்க வச்சிட்டு அப்புறம் நீங்க தூங்குங்க. ஓகே டா. பயப்படாத தீபு, நான் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்.
தானே